இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட கேட்டாலும் ஏதாயிலும் ஒரு பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையை குறித்தான பிரச்சனை, புருஷனை குறித்தான பிரச்சனை, மனைவியை குறித்தான பிரச்சனை, பெற்றோரை குறித்தான பிரச்சனை, சொந்த பந்தங்களை குறித்தான பிரச்சனை, நட்புகளை குறித்தான பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பொல்லாப்பு செய்யக்கூடிய சத்ருவானவன் குடும்பத்துக்குள் நுழைந்து ஏதாயிலும் ஒரு வழியில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இன்றைய உலகில் அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான். நான் ஜெபிக்கிறவன், நான் துதிக்கிறவன், நான் ஆராதனை செய்கிறவன், தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்து கிடக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் தான் அந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் துதிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, ஆண்டவரை தேடவில்லை, ஆனால் அவர்களுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நெருக்கப்படுகக்கூடிய குடும்பங்களில் கர்த்தருடைய கரம் அதிகமாய் இருக்கும். எந்த குடும்பத்தை சத்ருவானவன் நெருக்கி கொண்டிருக்கிறானோ அந்த குடும்பத்தின் மீது தேவனுடைய கரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புயபலம் அந்த இடத்துல அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சத்ருக்கள் உங்களை தொட முடியாது, சாத்தானிய சக்திகள் உங்கள் குடும்பத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் கோட்டையும் மதிலுமாய் அரணுமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தூத சேனைகளுக்கு கட்டளை கொடுத்து அந்த இடத்துல ஒரு தெய்வீக பாதுகாவலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவைகள் நம் கண்களுக்கு தென்படவில்லை, நம் செவிகளுக்கு கேட்கப்படவில்லை. ஆண்டவர் உங்கள் பாதங்களை கல்லில் மோதாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். நீங்கள் போகும்போது உங்களோடு வருகிறதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான தெய்வீக பாதுகாவலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் சத்ருவானவன் இவைகளையெல்லாம் பறித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி உங்களை சோதனைக்குட்படுத்தும் போது நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கும். அந்த இடத்துல பொல்லாப்பு செய்யக்கூடிய சத்ருவை அழித்துவிட்டு எந்த வாதைகளும் அந்த இடத்துல செயல்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.